السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய, அதே போன்று சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ, அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களினுடைய சிறப்புகளை கூறி நமக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை தொடர்ச்சியாக நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த துஆவினுடைய பலனை அடைந்து கொள்ள முடியும். நபி அவர்கள் கூறினார்கள், நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே எந்த விதத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள். நாம் கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ நாம் கேட்ட துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அதே போன்று கூறினார்கள், நமக்கு ஏற்படக்கூடிய ஆஃபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்கான பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு கபூலாகும் என்பதனை நபி அவர்கள் ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் وجميع سخطك. اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاعة نكمتك وجميع سخطك. يا الله, உன்னுடைய உதவிகள் குறைவதை விட்டும் உன் பாதுகாப்பு நீங்குவதை விட்டும் திடீரென உன் தண்டனை இறங்குவதை விட்டும் மேலும் உனக்கு திருப்தியில்லாத அனைத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று வரக்கூடிய இந்த துஆ முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 2739 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.